கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் 80,000 க்ரோஸுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வருஷமோ இந்த வருஷமோ அப்படிலாம் இந்த பிளான் முடியாது. இது வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும். ஏன்னா இதோட லென்த் அப்படி, இந்த ப்ராஜெக்டோட கெப்பாசிட்டி அப்படி, இந்த ப்ராஜெக்டோட சைஸ் அப்படி, ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்டை பற்றின பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நான் உங்கள் முன்னாடி ஸ்டேட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிக்கோபார் ஐலாண்டை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த லேண்டு வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குல்ல, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ அதை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவோம், 2 க்ரீன்ஃபீல்ட் சிட்டிஸு, அப்புறம் வந்து ஒரு போர்ட் கொண்டு வர போகிறோம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் அங்கே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துச்சுன்னா ட்ரேடு, டூரிசம், ஜாப்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நாட் ஒன்லி தட், ஜிடிபி ஆஃப் இந்தியா வில் பி பூஸ்டட், அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வில் பி பூஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து மலாக்கா ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ட்ரீஸ் வந்து பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 8.5 lakhs ட்ரீஸ் வந்து கட் டவுன் ஆகப்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவோட, அதாவது நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அண்ட் இண்டிஜினஸ் டைப்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.